ஹாய் மக்களே, இன்றைக்கி ஹோம்மேட் பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 தக்காளியை வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2, 3 மிளகா, நம்ம ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி மிளகா. நம்ம காஷ்மீரி மிளகா வேணுன்னா காஷ்மீரி மிளகா கூட போட்டுக்கலாம் கலருக்கு. அடுத்து அது நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கை வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கார்லிக் டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சம் சேர்த்தியே கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பீஸாவுக்கான சாஸ் ரெசிபி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கார்லிக் போட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஃபைனாக சாப் பண்ண ஆனியனையும் போட்டு சாட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். போட்டு நல்லா ஃபைனாக சாட் பண்ணிவிட்டு அப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டொமேட்டோ ப்யூரியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து டொமேட்டோ ப்யூரியும் சில்லியும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காகணும். இது கூட வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல், அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், பிடிக்காதவங்க விட்டுறலாம். இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா கெட்டியாகணும். கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஸ்பூனில் எடுத்து போடுற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சீசனிங்க்காக ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சாஸ் நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாஸ் யூஸ் பண்ணி இந்த பீட்சாவை வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.